வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் தலைப்பாக உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். மெய்ப்பொருளை அடைய ஒரு மனிதன் இறைநிலையை யாசிக்க வேண்டும். அதற்கு சந்நியாசம் உகந்ததாக முற்காலத்திலிருந்து தொன்று தொட்டு வயதான பிறகு இந்த சந்நியாச நிலையை நாடி நாம் இறை உணர்வு பெறலாம் என்பதாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தவமுறை ஆற்றுவது என்பது முக்கிய கூறாக இருக்கிறது. இந்நிலையை துறவு நிலை என்று இதற்கு பெயரிட்டு அந்த துறவில் இருந்து கொண்டு தவம் இயற்றி இறைவனை அடைவதற்காக முயற்சித்தார்கள். இதை மனிதனுடைய கடைசி காலத்தில் தேர்ந்தெடுத்து அந்த நிலையில் இறைவனை யாசிப்பது என்பதாக அந்த சந்நியாச நிலையை மேற்கொண்டார்கள். பொருள் பற்று விடுத்து, புலன் பற்று விடுத்து, இறைவனை நோக்கி பற்றற்ற நிலையை எய்துவது என்பதாக முயற்சித்தார்கள். மெய்ஞான வளர்ச்சி இல்லாத இந்த விஞ்ஞான காலத்தில் செயல் விளைவு நீதி உணரத்தக்கதாக அவர்களுக்கு இல்லை. ஆக பொருள் ஈட்டுவதும் துய்ப்பதும் மட்டுமே வாழ்க்கை என்பதாக அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வாறு இருந்து கொண்டிருந்தால் இறைவனை உணர்வது என்பது சாத்தியக்கூறு அல்ல என்பதை குரு அவர்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே குதூகலம் காணும் பயிற்சியாக இந்த மனவளக்கலையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். இதைதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்று குறிப்பிடுகிறார். குடும்பத்தில் இருந்து கொண்டே இருப்பது உறவிலே கண்ட உண்மை நிலை. தெளிவு துறவு, செயல் விளைவு நீதி என்று சொல்லக்கூடிய அந்த நீதியை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இறைநிலை பற்றிய கல்வியை புரிந்திருக்க வேண்டும். ஒழுக்கச் செயலராக அறநெறி வாழ்வில் நின்று நாம் வாழ்வராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்க வேண்டும். அவ்வாறு மேன்மை, அந்த மேன்மையை தரும் வாழ்வை யாரெல்லாம் அறநெறியில் நின்று அறிவார்த்தமாக செயலாக்கம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் உள் உணர்வாவான் என்பதாக குரு அவர்கள் அழைத்துச் செல்வது இருக்கிறது. இதை மகாகவி பாரதியார் அவர்கள் காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் அந்த பரநிலையை உணர்வதற்கே என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் நிலையில் மகரிஷியை ஒரு குடும்பம் சந்திக்கிறது. அந்த குடும்பம் மகரிஷியுடன் பேசும்போது அந்த வீட்டு தலைவர் அடிக்கடி சந்நியாசம் செல்வதாக குடும்பத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை மகரிஷியிடம் கூறுகிறார்கள். மகரிஷிதான் அதற்கு நல்ல வழி அவர்களுக்கு திருத்தம் செய்ய வேண்டும் என்பதாக கூறி வந்தார்கள். அவரை இங்கே அனுப்புங்கள், நான் சொல்கிறேன் என்று சொல்லி பிறகு அடுத்த வாரம் அந்த முதியவர் 50 வயதுக்காரர் வந்து குருவை சந்திக்கிறார். குரு கூறுகிறார், சந்நியாசம் போக விருப்பமா? ஆமாங்க என்று கூறுகிறார். அப்போ நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, நான் கூட ரெடியாக இருக்கிறேன், நாம் போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். பிறகு அடுத்த வாரம் அந்த நபர் ஆர்வமாக வந்து, நீங்களும் வருவதாக சொன்னீர்கள், நாம் சந்நியாசம் போகலாம் என்று குறிப்பிடுகிறார். மகரிஷி அவர்கள்
சந்நியாசம் போகலாம். அவ்வாறு நாம் சென்றால், ஒன்று நாம் வயிறு வளர்ப்பதற்கு, பசியை அடக்குவதற்கு, பிச்சை எடுப்பதாக ஒரு மார்க்கம் இருக்கிறது. அதையும் தவிர்த்தால் மடங்களில் தங்கி நாம் துறவு நிலை, இந்த சந்நியாச நிலையை நாம் இருக்கலாம். அவ்வாறு சென்று மடத்தில் நாம் சேர்ந்தால் நாம் ஜூனியர் இளநிலை சந்நியாசி. அவர்களுக்கு மடங்களில் என்ன வேலை தருவார்கள்? வேலை தராமல் உணவில்லை. அப்பொழுது நமக்கு தரும் வேலை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால், ஒன்று, அந்த சமையலறையில் பாத்திரம் விளக்குவதாகவும் அல்லது மடத்தை தூய்மை செய்வதாகவும் நமக்கு வேலை இருக்கும் என்று கூறுகிறார். அந்த நபர் மகரிஷியிடம் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன் என்று வந்து விடுகிறார். சிந்தித்த போது, குடும்பத்தில் இருந்து கொண்டே குதூகலம் காணும் இப்பயிற்சியை ஏற்காமல் நாம் ஏன் பிறரிடம் யாசகம் விடுக்க வேண்டும்? இந்த துப்புரவு பணிக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சிந்தித்த அவர், குடும்பத்தில் இருந்து கொண்டே குதூகலம் காணும் பயிற்சி, நம் பயிற்சியை ஏற்று தவமுறைகளையும் யோக பயிற்சிகளையும் பின்பற்றினார் என்பதாக குருவினுடைய எனது வாழ்க்கை விளக்கத்தில் நாம் அறியலாம். ஆக சென்று இந்த நிலையை நாம் அடைந்து வீட்டிற்கும் வர முடியாமல், சந்நியாசியாக இருக்கவும் முடியாமல் நாம் திண்டாடுவதை விட, குடும்பத்தில் இருந்து கொண்டே இறை தேடுதலாக நம்முடைய பொருளீட்டும் நேரம் போக, குடும்ப பணிகள் போக, மற்ற நேரங்களில் தவம் இயற்றி நாம் இந்த சந்நியாச நிலையை வீட்டிலேயே நாம் கடைபிடிக்கலாம். இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை, தெளிவு துறவு என்பதாக இருக்கிறது. ஆக இந்த உண்மையிலே உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. இந்த தெளிவு ஒவ்வொரு மனிதருக்கும் வந்துவிட்டால் அவர்கள் காட்டிற்கு செல்ல வேண்டாம், கமண்டலம் ஏதும் வேண்டாம், கைத்தடி வேண்டாம், காவி துணி வேண்டாம், கற்றை சடை வளர்க்க வேண்டாம் என்பதாக பாரதி கூறுவதாக நாம் குடும்பத்தில் இருந்து கொண்டே குதூகலம் காணலாம் என்பதாக கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இந்த சிந்தனையை நமக்கு கொடுத்த நமது குருவிற்கும் இறையருளுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.